ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினோ ஸ்டோரிஸ். இன்னைக்கான சம்பவம் நமக்கு எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டத்துலேருந்து தாங்க வந்திருக்கு. கிட்டத்தட்ட 2012 காலகட்டத்தில் 4 திக்கான ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருக்காங்க. அந்த 4 பேர்த்துல ஒருத்தரோட ஊர் திருவிழாவுக்காக மற்ற 3 பேரையும் இன்வைட் பண்ணியிருக்காரு. அப்படி இவங்க 4 பேரும் அந்த ஊர் திருவிழாவில் கலந்துக்கிட்ட பிறகு அந்த ஊரில் இவங்க யாருக்குமே தெரியாமல் அந்த ஊர்லேயே ஒரு அவுட்டர் பகுதியான இடத்துல நல்ல ஒரு ஃபாரஸ்டான இடத்துல போயிட்டு சரக்கடிச்சிட்டு வரலான்னு போகிறாங்க. அப்படி போன பிறகு இந்த 4 பேரும் ரிட்டன் வீட்டுக்கு வரலாம் அப்படின்னு வரும்போது தான் இவங்களுக்கு ஒரு திகிலான அமானுஷ சம்பவம் நடக்குது. அந்த சம்பவத்தை பற்றி தான் இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ எப்பவும் போல் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் த்ரில்லிங்காகவும் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் நம்மளோட சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானில் ஆள் கொடுத்து வைங்க. நம்ம அதிகமாக பேச வேண்டாம். அந்த 4 பேத்துக்கு என்னென்ன நடந்துச்சு அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த சம்பவம் நாமக்கல் மாவட்டத்தில் மலையோர கிராமங்களில் நடந்த ஒரு திகிலான அமானுஷ சம்பவம். மலையோர கிராமம் அப்படின்னா ரொம்ப மலையோரம் இல்லைங்க, ஓரளவுக்கு மலைக்கு பக்கமாகவே அந்த மாதிரியான ஒரு இடத்துல ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்தில் வந்துட்டு இந்த சரண் அப்படின்றவர் வாழ்ந்துட்டு இருக்காரு. சரண் அப்படின்றவருக்கு 3 திக்கான ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஸ்கூலு காலேஜ் எல்லாமே ஒன்றா தான் படிச்சிருக்காங்க. அதனால் இந்த சரண் என்ன பண்ணுறாருன்னா அவங்களோட ஊர் திருவிழாவுக்காக, அவங்க ஊரில் மாரியம்மன் திருவிழாவுக்காக அந்த 3 ஃப்ரெண்ட்ஸ் இன்வைட் பண்றாங்க. அப்படி இன்வைட் பண்ணனதும் இந்த 3 ஃப்ரெண்ட்ஸும் அவங்களோட ஊருக்கு வராங்க. ரொம்பவே என்ஜாய் பண்றாங்க. அவங்களோட ஊர் பார்த்தீங்கன்னா இந்த சரணோட ஊர்ல இருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தாண்டி தாங்க இருக்கு. அப்படியே இவங்க அவங்களோட வீட்டில் வந்து ஸ்டே பண்ணி தான் அந்த திருவிழாவில் கலந்துக்கலாம் அப்படின்னு வந்திருக்காங்க. அப்படியே இவங்க முன்னாடி நாள் நைட்டே வந்து அவங்களோட வீட்டில் ஸ்டே பண்ணிடுறாங்க. அடுத்த நாள் காலையிலேருந்து அந்த ஃபெஸ்டிவலில் கலந்துக்கிறாங்க. அப்படியே முதல் நாள் வந்து ரொம்பவே சந்தோஷமாக இவங்களோட அந்த திருவிழா நாட்கள் ஸ்டார்ட் ஆகுது. ஈவினிங் அவங்களோட கோவிலை சுற்றி நிறைய பேர் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இவங்களும் 4 பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது இவங்களுக்குள்ள ஒரு சின்னதாக டாபிக் போகுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 4 பேருமா சேர்ந்து இவங்க ட்ரிங்க்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ இந்த சரண் அப்படின்றவர் என்ன சொல்கிறாருன்னா, வேணாண்டா, வீட்டுக்கு தெரிஞ்சால் பெரிய பிரச்சனையாக வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த 3 பேரும் என்ன பண்றாங்கன்னா, இல்ல இன்னைக்கு உங்களோட ஊர் திருவிழாவுக்காக நாங்க வந்திருக்கோம், நாங்க கேட்டதை நீ கொடுக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி அந்த சரணை வந்து ரொம்பவே கட்டாயப்படுத்திருக்காங்க. அதன் பிறகு இந்த சரணும் சரி ஓகே, நம்ம இந்த ஊர்ல பண்ண வேண்டாம், இந்த ஊர்ல இருந்து ஒரு 1 கிலோமீட்டர் பக்கமா ஒரு நல்ல ஒரு மலையோர கிராமம் தானே, நல்ல ஃபாரஸ்ட் பக்கமாவே இருக்கு, அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ள போயிட்டு நம்ம யாருக்கும் தெரியாம ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே இந்த சரண் சொன்ன ஐடியாவை கேட்டுட்டு அவங்க ஒரு 7 மணிக்கு இவங்களுக்கு தேவையான அந்த ட்ரிங்க்ஸ் எல்லாம் வாங்கிக்கிட்டு அந்த ஃபாரஸ்ட் ஏரியா மாதிரி இருக்கு இல்லையா, இவங்களோட ஊரை தாண்டி ஒரு 1/2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் வரும். அந்த வண்டி பாதை மாதிரி தாங்க இருக்கும். ரொம்ப பெரிய இந்த தார் ரோடு மாதிரிலாம் இருக்காது, மண் ரோடு தான், ஒத்தையடி பாதை மாதிரி தான் இருக்கும். அந்த ரோட்ல இவங்க 2 பைக்கில் போகிறாங்க. அப்படியே போயிட்டே இருக்கும்போது அங்கே போகிற வழியே பயங்கர இருட்டாக இருந்திருக்குங்க. அங்கே யாருமே நடமாட்டமே இல்லாத மாதிரி தான் தெரிஞ்சது. அதனால் இந்த சரண் இதுதான் நல்ல சமயம், நம்ம ட்ரிங்க்ஸ் பண்ணனாலும் யாருக்கும் தெரியாது அப்படின்னு இன்னும் கொஞ்சம் தூரம் உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்படி கூட்டிகிட்டு போகும்போது அங்கே ஒரு பெரிய மரம் ஒன்று இருந்திருக்குங்க. அது என்ன மரம் அப்படின்றது இருட்டில் சரியாக தெரியலை. ஆனால் பெரிய மரம், ரொம்ப பழைய காலத்து மரம் மாதிரி இருக்குது. அந்த மரத்துக்கு அடியில் உட்காந்து நம்ம ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு இவங்க முடிவு பண்ணி அந்த மரத்துக்கிட்ட எல்லாருமே உட்காந்துருக்காங்க. அப்படி உட்காந்துட்டு அவங்கவுங்க வச்சிருக்க அந்த மொபைலில் டார்ச் போட்டுதாங்க இந்த ட்ரிங்க்ஸ் பண்ணுறாங்க இல்லையா, அந்த இடத்துல கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் உட்காராங்க. பயங்கரமாக அந்த இடத்துல வந்து புதருங்கள் மாதிரி நிறைய புல்லுங்கள்லாம் முளைச்சிருந்துருக்கு, அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே உட்காந்துருக்காங்க. அதன் பிறகு தான் இவங்களோட வாழ்க்கையில் திகிலான நிகழ்வே நடக்க ஆரம்பிக்குது. அப்படி என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 4 பேரும் அங்கே உட்காந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த சரண் அப்படின்றவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த காட்டுக்குள்ளே ஒரு பெரிய மரம் ஒன்று இருக்கான், அந்த மரத்துக்கு அடியில் யார் போய் உட்காந்தாலும் அந்த இடத்துல மர்மமான முறையில் ஒரு சத்தம் கேட்குமா, அப்படியே ஒரு ஆள் வந்து அந்த மரத்துக்கு பின்னாடி இருந்து வருவாராம். இது வந்து நிறைய பேர் இந்த ஊர்லேருந்து சொல்லியிருக்காங்க, ஆனால் நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது, அந்த மரம் எதுன்னு கூட எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது இந்த 3 பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒருவேளை பேயா இருக்குமோ அப்படின்னு கிண்டல் பண்ணுறாங்க இந்த சரணை.
இல்லடா உண்மையாலுமே நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அப்படின்னு இந்த சரண் சொன்னாலும் கேட்கவே இல்லைங்க. அப்போ இந்த மரமும் பெரிய மரம் தானே, இந்த மரத்துக்கு பின்னாடி இருந்து வருமோ அப்படின்னு சொல்லி இவங்க கிண்டலாவே மெதுவா செல்லு வெளிச்சம்லாம் எடுக்காமலே அந்த மரத்துக்கு பின்னாடி போயிட்டு, யாராவது இருக்கீங்களா, எங்களுக்கு கம்பெனி குடிக்கிறீங்களா, வாங்க எங்களோட சேர்ந்து குடிக்கலாம் வாங்க அப்படின்னு கிண்டலாவே பேசிட்டு இருந்திருக்காங்க. இவங்க யாருமே அதை நம்பவே இல்லை. அதன் பிறகு யாருமே வராததுனால அப்படியே மெதுவா வந்து இவங்க 4 பேரும் நல்ல பயங்கரமா ட்ரிங்க் பண்ணியிருக்காங்க. 3 பேத்துல செல்வா அப்படின்றவருக்கு மட்டும் பயங்கரமான போதை ஆயிடுச்சுங்க. அவர் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மரத்துக்கு பின்னாடி உட்காந்துட்டு வேணும்னே நான் இங்கே உட்காந்து சரக்கு அடிச்சிட்டு இருக்கேன், யாராவது இருந்தா வாங்க, யாராவது இருந்தா வாங்க அப்படின்னு இவருக்கு அவர் என்ன பண்றாருன்றதே புரியாமலே அங்க போயிட்டு பேசிட்டு இருக்காரு. அதன் கூடவே பயங்கரமான இந்த கொச்சை வார்த்தைகள் கெட்ட வார்த்தைகள் எல்லாம் பேசி எவனா இருந்தாலும் வெளியே வாங்க அப்படின்னு கூப்பிடுறாரு. அப்போ இந்த சரண் மற்ற 3 பேர் இவங்க வந்துட்டு அந்த செல்வாவை வந்து கட்டுப்படுத்தி அப்படியே பைக்ல ஏறி உட்கார வச்சுட்டு மறுபடியும் அவங்களோட கிராமத்தை நோக்கி போறாங்க. இவங்க ட்ரிங்க்ஸ் எல்லாம் குடிச்சு முடிச்சுட்டு அப்படியே இவங்க வண்டி பாதை மாதிரி தானே இருக்கும்னு சொன்னா வந்து ஒத்தையடி பாதை மாதிரி ஒரு பைக்கு பின்னாடி இன்னொரு பைக் அப்படிதான் போக முடியும். அப்போ இந்த சரணோட பைக்ல இன்னொருத்தர் உட்காந்துருக்காரு. பின்னாடி பைக்ல வந்துட்டு வினோத் மற்றும் செல்வா இவங்க 2 பேரும் உட்காந்துட்டு வராங்க. முன்னாடி பைக் வந்து கொஞ்சம் இவங்களோட பைக்ல இருந்து ஒரு 10 அடி 15 அடி முன்னாடி போயிட்டு இருக்காங்க. இவங்க பின்னாடி அப்படியே மெதுவா போயிட்டு இருக்காங்க. அப்பவும் இந்த செல்வாவை ரொம்பவே கட்டுப்படுத்தி இந்த வினோத் அவரோட பைக்ல உட்கார வச்சு கொஞ்சம் தூரம் போயிட்டாங்க. அந்த மரத்துல இருந்து ஒரு 250 300 மீட்டர் போயிட்டாங்க. அப்படி போன பிறகு இந்த சரண் அப்படின்றவரோட பைக்கு முன்னாடி போயிட்டு இருக்குங்க. வினோத்தும் இந்த செல்வாவும் தானே பின்னாடி வந்துட்டுருக்காங்க. அப்போ நல்லாவே உக்காந்துட்டு இந்த வினோத் மேல தோல் மேல சாஞ்சபடி அப்படியே முதுகு மேல படுத்தபடி தான் வந்துட்டு இருக்காரு. அப்படியே பின்னாடி யாரோ பிடிச்சி இழுத்தா எப்படி அப்படியே கொஞ்சம் அந்த பைக்ல இருந்து பின்னாடி நோக்கி விழுந்துடுறாருங்க. விழுந்ததை பார்த்ததும் இந்த வினோத் என்ன நினைச்சிட்டாருன்னா, போதையில தான் கீழே விழுந்து கிடக்குறாரு அப்படின்னு நினைச்சிட்டு அந்த வண்டியை நிறுத்திட்டு வேக வேகமா இந்த செல்வாவை தூக்கலாம் அப்படின்னு போறாங்க. அப்படி போகும்போது இந்த வினோத் அப்படின்றவர் ஷாக் ஆகி நிற்கிறாருங்க. என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கீழே விழுந்து கிடக்குறாரு பார்த்தீங்களா செல்வா, அவரு அந்த பைக்ல இருந்து பின்னோக்கி யாரோ இழுத்த மாதிரி கொஞ்சம் தூரம் தள்ளி போய் விழுந்திருக்காருங்க. அப்படியே போதையில கீழே விழுந்திருந்தாலும் இந்த பக்கம் சைட்ல விழுந்திருக்கலாம், இல்ல மல்லாந்து விழுந்திருந்தாலும் மண்டையில தான் அடிபட்டிருக்கும். ஆனா யாரோ பிடிச்சி இழுத்த மாதிரி கிடக்குறாரு. அதை பார்த்ததுமே இந்த செல்வா வந்து அப்படியே மெதுவா இந்த பைக்கில் தூக்கி உட்கார வச்சுக்கிட்டு மறுபடியும் வினோத் அப்படின்றவர் போலான்னு போகும்போது அந்த வினோத்தோட இடுப்பை சேர்த்து இந்த செல்வா அப்படியே பிடிச்சிட்டு இருக்காருங்க. அப்போ கொஞ்ச நேரத்துல இந்த வினோத் அந்த கீழே விழுந்தாரு பார்த்தீங்களா, அந்த இதுல இருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் பக்கம் போயிருப்பாருங்க. இவங்களோட ஆல்மோஸ்ட் அந்த ஃப்ரெண்டோட வீட்டு பக்கம் போயிட்டாங்க. அப்படி போகும்போதும் இந்த வினோத்தால பைக்கை மூவ் பண்ணவே முடியலங்க. பின்னாடி ஒரு 2 ஆளு சேர்ந்து உட்காந்தா எப்படி இருக்கும், 3 பேர் ட்ரிபிள்ஸ்ல இருந்தா எந்த அளவுக்கு போயிட்டு இருக்கும், அந்த மாதிரி இந்த வினோத்துக்கு உணர்வு வந்திருக்குங்க. என்னடா இவன் ஒரு ஆளு தான் பின்னாடி உட்காந்துருக்கான், இவ்வளவு நேரம் வரைக்கும் வண்டி இவ்வளவு வெயிட்டா இல்லையே, இப்போ இவ்வளவு வெயிட்டா இருக்கே அப்படின்னு பின்னாடி திரும்பி பாக்குறாங்க. அப்படி பார்க்கும்போது இந்த வினோத் அப்படின்றவர் பைக்கு கீழே விட்டுட்டாருங்க. பயத்துல என்ன பார்த்தாருன்னு பாத்தீங்கன்னா, மெதுவா அப்படியே திரும்பி பார்க்கும்போது இந்த செல்வா அந்த வினோத் மேலதானே படுத்துட்டு இருந்தாரு. ஆனா அந்த செல்வாவுக்கு பின்னாடி இன்னும் ஒரு ஆள், நல்ல ஒரு 50-55 வயசு இருக்குங்க, நல்ல பாடியான ஆளு பின்னாடி உட்காந்துட்டு வர மாதிரி பார்த்துருக்காரு இந்த வினோத். அப்படியே நிழல் மாதிரி ஷேடோ மாதிரி தாங்க இருந்திருக்கு. என்னடா இது அப்படின்னு நல்ல பயத்துல தான் அந்த பைக்கை கீழே விட்டுட்டாங்க. அதன் பிறகு வேக வேகமா எந்திரிச்சு இந்த செல்வாவையும் எழுப்பிட்டு அப்படியே சுத்தி திரும்பி பாக்குறாருங்க. செல்லு வெடிச்சு போட்டுட்டு அங்க எந்த ஒரு உருவமோ எந்த ஒரு ஷேடோவோ கிடையாது. நம்ம நல்லா பார்த்தோமே, இது பின்னாடி தானே உட்காந்துட்டு வந்துட்டு இருந்துச்சு, எங்க போயிருக்கோம் அப்படின்னு இவருக்கு ஒண்ணுமே புரியலங்க. அதன் பிறகு இந்த செல்வாவை வந்து பைக்ல ஏற்றி உட்கார வச்சுட்டு வேகமா இன்னும் கொஞ்சம் தூரத்துல அவங்களோட ஃப்ரெண்டோட வீடு இருக்கு, அந்த ஊருக்குள்ள என்ட்ரன்ஸ் ஆகிட்டா அதுக்கப்புறம் அந்த திருவிழா போட்டிருக்காங்க இல்லையா, அதனால அங்கே ஆளுங்கள்லாம் நடமாட்டம் இருந்துகிட்டே இருக்கும், அப்போ நம்ம அங்கே போனால் சரியாயிரும் அப்படின்னு நினச்சிட்டு இன்னும் கொஞ்சம் வேகமாகவே அந்த பைக்கை மூவ் பண்ணி வந்துட்டுருக்காங்க. அப்படி வந்துட்டு இருக்கும்போது அந்த ஊர் என்ட்ரன்ஸுக்கு ஒரு 50 அடி தூரத்துலேயே அப்படியே இந்த வினோத்தோட பைக் பயங்கர ஸ்பீடாக போயிட்டு இருக்கும்போது சடனாக அப்படியே இந்த லெஃப்ட் சைட்ல இருந்து ரைட் சைடுக்கு வர மாதிரி ஒரு உருவம், அப்படியே நிழல் மாதிரியான உருவம் நடு ரோட்ல வந்து நிற்கிது. அப்படியே நின்னதை பார்த்ததும் இந்த வினோத் டக்குன்னு பிரேக்கை போட்டாருங்க. அப்பவும் கொஞ்சம் அந்த உருவத்து மேலே இடிக்கிற மாதிரி தான் போயிட்டாங்க. ஐயோ அப்படின்னு சடனாக நல்லா இறுக்கி பிரேக் போட்டுட்டு மறுபடியும் திரும்பி பார்க்குறாங்க. அங்கே யாருமே கிடையாதுங்க. அதுவும் ஒரு நிழல் மாதிரியான உருவம் தான். இதை வந்து மனுஷங்க தான் அப்படின்னு நினச்சிட்டு தான் இந்த வினோத் அப்படியே சடனாக பிரேக் போட்டாரு, மேலே இடிச்சிடக்கூடாது அப்படின்னு. அதன் பிறகு திரும்பி சுற்றி பார்த்துட்டு யாருமே இல்லைன்றதை பார்த்துட்டு மறுபடியும் பைக்கை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆனால் பைக் ஸ்டார்ட்டே ஆகலை.
என்னடா இவ்வளோ நேரம் நல்லா வந்துட்டு இருந்த பைக்கு இப்போ இந்த உருவத்து மேலே இடிச்ச பிறகு ஸ்டார்ட்டே ஆகலையே அப்படின்னு இவருக்கு நல்லாவே பயம் வந்துடுச்சுங்க. ஆனால் இந்த சரண் அப்படின்றவர் அவங்க ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு முன்னாடி போயிட்டார். நீங்கள் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு. அப்படியே இவங்க 2 பேரும் தான் அந்த இடத்துல இருக்காங்க. அந்த செல்வாவுக்கு பயங்கரமான போதை, அவரால் ஒன்றுமே பண்ண முடியல. இந்த வினோத் என்ன பண்ணுறாருன்னா அப்படியே பைக்கை நிறுத்திட்டு நல்லா பயங்கரமாக அந்த செல்ஃப் ஸ்டார்ட்டு அப்புறம் அந்த கிக்கரு எல்லாமே அடித்து பார்க்குறாருங்க. அந்த வண்டி ஸ்டார்ட்டே ஆகலை. அதன் பிறகு சரி வேறு வழியே இல்லை, இன்னும் கொஞ்சம் தூரம் அந்த ஊர் என்ட்ரன்ஸ்குள்ளே போயிட்டா ஆளுங்க கண்டிப்பாக இருப்பாங்க அப்படின்னு இந்த செல்வா இருக்கார் பார்த்தீங்களா, அவரை பைக்லேருந்து இறங்க சொல்லிட்டு அப்படியே மெதுவாக உருட்டிகிட்டே வராங்க. அப்போது இந்த செல்வா வந்துட்டு அப்படியே திடீர்னு ஒரு இடத்த பார்த்து அலற ஆரம்பிச்சிட்டாரு. வண்டி எடுறா சீக்கிரம் எடுறா சீக்கிரம் எடுறா அப்படின்னு அப்படியே கத்திட்டே இருக்காரு. ஏன்டா அப்படின்னு கேட்கும்போது அங்கே பாரு அந்த ஆள் ரொம்ப நேரமாக நம்மளை துரத்திட்டே வந்துட்டு இருக்கான், அங்கே பின்னாடி பாரு இந்த நம்ம சரக்கு அடித்தோம் பார்த்தீங்களா அந்த இடத்துல இருந்து இந்த ஆள் என்னை துரத்திட்டே வர்றான், கீழே இறங்க சொல்லி என்னை மிரட்டிகிட்டே இருக்கான், அவன் தான் என்னை கீழே பிடிச்சி இழுத்தது. நான் ஃபஸ்ட்டு இந்த செல்வ கீழே விழுந்தாங்க பார்த்தீங்களா கொஞ்சம் தூரத்தில், அப்படியே யாரோ பிடிச்சி இழுத்து கீழே போட்ட மாதிரி, அதுவும் இந்த ஆளுதாண்டா, நீ சீக்கிரமாக வண்டி எடுறா, அந்த ஆள் நம்மளை துரத்திட்டே வந்துட்டு இருக்காண்டா அப்படிங்கும்போது அப்படியே இந்த வினோத் யாரடா அப்படின்னு திரும்பி பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது இந்த வினோத்தும் இந்த செல்வாவும் அப்படியே ஷாக்காகி மிரண்டு போய் நிற்கிறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த வினோத் வந்து மேலே இடிச்சிடக்கூடாது அப்படின்னு ஒரு உருவத்தை பார்த்தாரியா, அந்த உருவமும் சேம் இப்போ இந்த செல்வா சொல்கிற உருவமும் அப்படியே ஒத்து போகுதுங்க. ஒரு ஆள் வந்து நல்ல பயங்கர கம்பீரமான ஆள் அப்படியே இந்த இருட்டிலேருந்து மெதுவாக வெளிச்சத்தை நோக்கி வர்ற மாதிரி பார்த்துருக்காங்க. இவங்க நிற்கிற இடமும் கரெக்டாக அந்த தெருவிளக்கு போட்டிருக்க அந்த வெளிச்சத்தில் தாங்க நின்றுட்டுருக்காங்க. அப்போது அந்த உருவம் வரதை பார்த்ததும் இவங்க 2 பேருக்கும் கொலையெல்லாம் நடுங்கி போயிடுச்சுங்க. எப்படிரா இந்த உருவத்திலிருந்து தப்பிக்கிறது அப்படின்னு. அதன் பிறகு அப்படியே பார்த்த 2 பேரும் வேக வேகமாக அந்த பைக்கை அப்படியே தள்ளிக்கிட்டே ஓடுறாங்கங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் அந்த ஊருக்குள்ளேயே போயிடலாம். அப்படியே வேக வேகமாக தள்ளிக்கிட்டே போய் ஊருக்குள்ளே ஒரு வழியாக போயிட்டாங்க. அந்த ஊருக்குள்ளே போய் கொஞ்சம் தூரம் போயிட்டு மறுபடியும் வண்டி நிறுத்திட்டு திரும்பி பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போதும் அதே சேம் உருவம் அந்த ஊரோட என்ட்ரன்ஸ் பக்கத்துலேயே அப்படியே நின்றுட்டு இவங்களை பார்த்து முறைச்ச மாதிரி நின்றுட்டுருக்கு. பார்த்தவங்க அவ்வளோதாங்க, உயிரே இல்லை, நம்ம எப்படியாவது ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போயிடணும் அப்படின்னு இந்த செல்வா அப்படின்றவங்களுக்கு ஃபுல் போதையுமே அப்படியே தெளிஞ்சிருச்சுங்க. அதன் பிறகு 2 பேருமே அப்படியே வேக வேகமாக பைக்கை தள்ளிக்கிட்டே போகிறாங்க. அப்படியே ஒரு வழியாக ஃப்ரெண்டோட வீட்டுக்கு முன்னாடி போயிட்டாங்க. அதன் பிறகு இந்த சரண் வந்து என்ன கேட்குறாருன்னா, ஏன்டா இவ்வளோ லேட் அப்படின்னு கேட்கும்போது இந்த சரண்கிட்ட வந்து நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க. டேய் இந்த மாதிரிலாம் நடந்துச்சுன்னு அம்மா கிட்ட சொன்னால் திட்டுவாங்க, ஆல்ரெடி நம்ம சரக்கடிக்க போனதே தெரியாத மாதிரி அப்படியே உள்ளே வாங்கடா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே போல் இந்த 2 பேரும் இந்த சரணோட ரூம்குள்ளே யாருக்குமே தெரியாமல் உள்ளே போய் படுத்துக்கிறாங்க. இந்த செல்வா அப்படின்றவர் மட்டும் பயங்கரமாக பயத்தில், டேய் மறுபடியும் வந்துடாதில்லடா, நம்மளை அப்படியே பின்தொடர்ந்து வந்துடாதில்லடா, அந்த ஆள் யாராடா இருக்கும் அப்படின்னா அப்படியே இவர் உளறிட்டே இருக்காரு. அப்போது இந்த சரண் என்ன சொல்கிறாருன்னா, எதுவாக இருந்தாலும் காலையில் பேசிக்கலாம், நீங்கள் அப்படியே படுத்து தூங்குங்கடா அப்படின்னு தூங்க வச்சிடறாங்க. அப்படியே தூங்கிட்டு இருக்கும்போது நடுராத்திரியில் மறுபடியும் மீண்டும் ஒரு மிரள வைக்கும் சம்பவம் ஒன்று நடக்குது அந்த வீட்டில். அப்படியே எல்லாருமே ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கும்போது அந்த தெருவில் ஒருத்தர் கூட இல்லைங்க. அந்த ஃபெஸ்டிவல் டைமில் கோவிலேருந்து எல்லாருமே வந்து தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க நடுராத்திரியில். அப்போது இந்த செல்வா மட்டும் என்ன பண்ணுறாருனா, யாரு கூடயோ பேசிக்கிட்டு கைப்பிடிச்சிட்டு போகிற மாதிரி, அப்படியே முன்னாடி யாராவது போனால் நம்ம எப்படி பேசிக்கிட்டே பின்னாடி போவோம் அந்த மாதிரி அப்படியே இவர் அந்த ரூமை விட்டு வெளியே போயிட்டு மெயின் டோர் கதவையும் திறந்துட்டு வெளியே போகிற மாதிரி பார்த்துட்ருக்காரு. படுக்கையில் படுத்தபடியே இந்த சரண் அப்படின்றவர், எங்கடா இந்த நேரத்தில் போகிறான், யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னு அப்படியே பின்னாடியே இந்த சரணும் எந்திரிச்சு வெளியே போய் பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது இந்த செல்வா வந்து இவங்களோட தெருவோட லாஸ்ட் எண்டில் நின்றுட்டு இருக்காருங்க. அப்பவும் யார் கூடயே பேசிக்கிட்டே நடந்தபடியே போயிட்டு இருக்காங்க. இவன் எங்கடா தெருவை தாண்டி போயிட்டு இருக்கான், யாருக்கிட்டடா பேசிட்டு இருக்கான் அப்படின்னு நல்லா பார்க்கும்போது தான் இந்த சரண் அப்படின்றவரு இன்னும் மிரண்டு போயிட்டாருங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி இந்த வினோத்தும் இந்த செல்வாவும் சொல்லியிருந்தாங்க இல்லையா, இப்படியான ஒரு உருவத்தை நாங்கள் பார்த்து பயந்தோம் அப்படின்னு. அதே மாதிரியான ஒரு நல்ல முறுக்கு மிசை நல்ல கட்டோடமான ஒரு ஆளுங்க, நல்ல பயங்கர பாடியான ஆளுங்க அப்படியே இந்த செல்வாவுக்கு பின்னாடி நடந்து போகிற மாதிரி பார்க்குறாங்க. என்னடா இவன் யாருக்கிட்டையும் முன்னாடியே பேசிகிட்டு இருக்கான், பின்னாடியே யாரோ போயிட்டுருக்காங்களே அப்படின்னு நல்லா உத்து பார்க்கும்போது தான் அது இந்த செல்வாவும் வினோத்தும் சொன்னால் அதே உருவம் மாதிரி தெரிஞ்சிருக்குங்க. அப்படியே நல்ல பிளாக்கான ஷேடோ மாதிரி இருந்திருக்கு. முகம் மட்டும் நல்லா பளிச்சுன்னு வேற ஒரு ஆளோட முகம் மாதிரி இருந்திருக்கு.
அப்படியே பார்த்தவர் கத்திக்கிட்டே இந்த செல்வா போயிட்டு இருக்காரு இல்லையா முன்னாடி, அவரை வந்து கூப்பிட்டுட்டே இருக்காருங்க. அந்த செல்வாவுக்கு காதே கேட்கல. அப்போ இந்த சரண் இவங்களோட வாசப்படியில நின்று தானே கூப்பிட்டு இருக்காரு. அந்த உருவமானது மெதுவா சரணை பார்த்து முறைச்சபடியே முறைச்சிக்கிட்டே அப்படியே இந்த செல்வாக்கு பின்னாடி போயிட்டு இருக்கு. அதன் பிறகு இந்த சரணுக்கு என்ன பண்றதுன்னே புரியலங்க. அவங்க அப்பா அம்மா எல்லாரையுமே கூப்பிட்டுட்டு, அம்மா அவன் எங்க போறான் வாங்க கூட்டிட்டு வரலாம் அப்படின்னு வேக வேகமா அவங்க அப்பா அம்மாவை எழுப்பி அப்படியே மெதுவா போய் கூட்டிட்டு வராங்க. அப்படி கூட்டிட்டு வரும்போது, நான் அங்க போறேன் விடுங்க, என்னை விடுங்க, எதுக்காக என்னை பிடிச்சிட்டு வரீங்க, நான் அங்க போறேன் அப்படின்னு சொல்றாரு. எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா, அந்த காட்டுக்குள்ள அந்த பெரிய மரம் இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கிட்ட தாங்க. அதன் பிறகு ஒரு வழியா கட்டுப்படுத்தி அப்படியே இந்த செல்வா அப்படின்றவரை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வராங்க எல்லாருமா சேர்ந்து. அப்படியே கூட்டிட்டு வந்து ஹால்லே உட்கார வச்சுட்டு இருக்கும்போது, நான் எப்படி இங்க வந்தேன் அப்படின்னு தூக்கத்துல இருந்து எந்திரிச்சவராட்டம் மறுபடியும் இவங்களை கேள்வி கேட்கறாங்க. அப்போதான் இவங்க அப்பா அம்மாவுக்கு புரிஞ்சிச்சுங்க ஏதோ இந்த பையனுக்கு நடக்குது அப்படின்னு. அடுத்த நாள் காலையில கோவிலுக்கு கூட்டிட்டு போனா சரியாகிரும் அப்படின்னு நினைச்சு அப்படியே எல்லாருமே அடுத்த அவங்களோட ரூம்ல போய் படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்த நாள் காலையில அப்படியே விடியுது. விடிஞ்ச பிறகு இந்த செல்வா அப்படின்றவங்க ரொம்ப நேரம் தூங்கிட்டே இருக்காருங்க. அதன் பிறகு எல்லாருமே கோயிலுக்குலாம் கிளம்பிட்டாங்க. அப்பவும் இந்த செல்வா எந்திரிக்காததை பார்த்துட்டு அவங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னா, நீங்க இவனை எழுப்பி கூட்டிட்டு வாங்கப்பா, நாங்க முன்னாடி கோவிலுக்கு போறோம் அப்படின்னு சொல்லி அவங்க 3 பேர்த்தையும் வீட்டிலே விட்டுட்டு அதுக்கப்புறமா இவங்க மட்டும் கோவிலுக்கு போறாங்க. அப்போ இந்த செல்வாவை போய் எழுப்பலான்னு போகும்போது அந்த முதுகுல வந்து பயங்கரமான வலியா இருந்திருக்குங்க. அப்படியே செல்வாவை எழுப்பி உட்கார வைக்கும்போது, எனக்கு முதுகெல்லாம் பயங்கரமா வலிக்குது, ரொம்பவே எரியிற மாதிரி இருக்கு, என்னன்னு பாருங்கடா அப்படின்னு கேட்கும்போது தான் அப்படியே இந்த செல்வாவோட சட்டையை மெதுவா தூக்கிட்டு பார்க்கும்போது அந்த முதுகுல வந்து பயங்கரமான ரத்தக்கட்டு அப்படியே கண்ணி போச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த இடத்துல ஃபுல்லா ரத்தம் கட்டிச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி 5 விரலும் பதிஞ்சபடி அந்த முதுகுல இருக்குங்க. அப்போதான் இவங்க 3 பேருமே அப்படியே ஆடி போயிட்டாங்க. என்னடா இவ்வளோ அடி யாருடா விழுந்திருக்கோம், யாருடா இப்படி அடிச்சிருப்பாங்க அப்படின்னு இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. அப்போ இந்த செல்வா கிட்ட சொல்லும்போது, யாருடா உன்னை அடிச்சாங்க, அப்படியே 5 விரலும் பதிஞ்சிருக்கு அப்படின்னு கேட்கும்போது, யாருமே என்னை அடிக்கலையேடா, அங்க கீழே விழுந்ததோட சரி, அதுக்கப்புறம் எதுவுமே எனக்கு நடக்கலையே அப்படின்னு கேட்கும்போது தான் அப்போ இந்த சரணுக்கு வந்து புரிஞ்சிச்சுங்க. நைட் வேற அந்த ஆன்மா வந்து கூட்டிட்டு போன மாதிரி பார்த்தாரு இல்லையா, அதை பார்த்துட்டு சரி ஓகேடா எதுவாக இருந்தாலும் நம்ம கோவிலுக்கு போயிட்டு வந்து பேசிக்கலாம் அப்படின்னு மெதுவாக செல்வாவை கிளப்பி கோவிலுக்கு கூட்டிட்டு போறாங்க. அப்படி எல்லாருமே சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு இந்த கோவில்ல இவங்க 4 பேரும் வாசப்படையில் உட்காந்துட்டு இருக்கும்போது மற்றவங்க எல்லாருமே வரப்போக சாமி கும்பிட்டுட்டே இருக்காங்க. அப்படியே ஒரு அம்மா அப்போதாங்க அந்த கோவில்களை நுழைஞ்சு சாமி கும்பிட போறாங்க. இந்த 4 பேரையும் தாண்டி தான் போறாங்க. அப்படியே போய் கொஞ்ச நேரத்துல நல்லாவே சாமி கும்பிட்டு இருந்தவங்க அந்த சாமிக்கு வந்து பூஜையெல்லாம் ஆரம்பிச்சதும் இந்த அம்மா வந்து ஒரு 40 வயசு இருக்குங்க, அந்த பொண்ணு வந்து பயங்கரமா ஆவேசமா ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பவே அங்க சுத்தி இருந்த எல்லாருக்குமே புரிஞ்சிச்சுங்க அந்த அம்மாவுக்கு வந்து அந்த மாரியம்மனோட அருள் வந்திருக்கு அப்படின்னு. வந்து சாமி ஆடினாங்க அப்படின்னா எல்லாருமே அவங்கவுங்க குடும்பத்துக்காக வந்து குறிக்கேக்கிறதுக்கு வருவாங்க. அந்த மாதிரி தான் அந்த கோவில்லையும் அப்படியே நிறைய பேர் வந்து குறிக்கேக்கிறதுக்காக வந்து நின்றுட்டு இருக்காங்க. அப்போ அந்த சாமி ஆடுற அந்த அம்மா என்ன சொல்றாங்கன்னா, அப்படியே ஆவேசமா நாக்கெல்லாம் கடிச்சுக்கிட்டு எல்லாரும் தள்ளி போங்க அப்படின்னு கத்துறாங்க. அப்படி இவங்க கத்துனதும் எல்லாருமே அப்படி ஒருவித பயத்தோடு எல்லாருமே தள்ளி போயிட்டாங்க. அப்போ இந்த வாசப்படி பக்கமா உட்காந்துட்டு இருந்த அந்த செல்வாவும் அவங்களோட ஃப்ரெண்டு வினோத் இருக்காங்களா, அவங்க 2 பேரையும் பார்த்து இங்க வாங்கடா, இங்க வர்றீங்களா இல்லையா அப்படின்னு அப்படியே ஆவேசமா அவங்கள பார்த்து கூப்பிடுறாங்க. அப்படி கூப்பிட்டது இவங்களுக்கு ஒண்ணுமே புரியலைங்க, நம்மளை எதுக்கு கூப்பிடுறாங்க அப்படின்னு. ஏன்னா அந்த ஊரை சேர்ந்தவங்களும் கிடையாது அவங்க 4 பேருமே ஒரு வித பயத்தோட அப்படியே மெதுவா எழுந்திரிச்சு அந்த குறி சொல்றாங்க இல்லையா, அந்த சாமி வந்துருக்கு பார்த்தீங்களா, அந்த அம்மா பக்கத்துல போய் நிற்கும் போது அப்படியே இந்த செல்வாவோட முட்டிய வேகமா அப்படியே ஆவேசமா இழுத்து பிடிச்சிட்டு, மறுபடி வருவியா, இவன் பின்னாடி வருவியா அப்படின்னு அவங்களே அப்படி பேசிட்டு இருக்காங்க. அப்போ இந்த செல்வாவும் நார்மல் நிலைமையில தாங்க இருக்காங்க. ஆனா அப்படியே சின்னதா கொஞ்சம் அப்படியே மயக்கம் வர மாதிரி செல்வாவுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அந்த முடியை பிடிச்சி இழுக்கும்போது அப்படியே கொஞ்சம் அப்படியே தோண்ட கீழே விழுகிற மாதிரி விழுகும்போது அங்க சுத்தி இருந்தவங்க எல்லாம் பிடிச்சிட்டாங்க. அந்த அம்மா என்ன சொல்றாங்கன்னா, தள்ளி போங்க, அவனை பிடிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சாமி ஆடிக்கிட்டே அந்த பூசாரியை பார்த்து கல்புரமும் எலுமிச்சை பழமும் கேட்டிருக்காங்க. கூடவே கொஞ்சம் வேப்பலையும் கொடுத்துருக்காங்க. அப்படி இந்த 3 பொருளை வச்சு அந்த அம்மா என்ன பண்றாங்கன்னா, அங்க சுத்தி இருக்கிறவங்களுக்கே ஒண்ணுமே புரியலங்க. என்ன பண்றாங்கன்னா, அந்த எலுமிச்சை பழத்தை அப்படியே இந்த செல்வாவோட கையில நல்லா தேய்ச்சி உருட்டி எடுத்து அப்படியே இந்த ஃபுல் பாடி தலையில இருந்து அப்படியே கால் வரைக்கும் தேய்ச்சி எடுத்துட்டு அப்படியே வேகமா ஒரு கடிச்சு தூக்கி எரிஞ்சிடறாங்க. அதுக்கப்புறமா இந்த கல்புரத்தை அந்த சாமிக்காக தீபாராதனை கட்டுவாங்க இல்லையா, அந்த தட்டுல போட்டு இந்த அம்மா என்ன பண்றாங்கன்னா, அப்படியே செல்வா
செல்வா முன்னாடி நீட்டிட்டு இருக்கும்போது அதன் பிறகுதான் கொஞ்சம் கொஞ்சமா செல்வா தானாவே கண்ணை முழிக்கிற மாதிரி முழிச்சிருக்காரு. அப்படியே அங்க சுத்தி இருந்தவங்களாம் என்னடா இது இப்படி நடந்துட்டு இருக்கு அப்படின்னு புரியாமலே பார்த்துட்டு இருக்கும்போது தான் சாமி ஆடினாங்க இல்லையா, அந்த அம்மாவோட வாயாலேயே ஒரு விஷயத்த சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, அப்படியே ஒரு பயங்கரமான ஒரு ஆளுங்க, நல்ல ஒரு 50 வயசு இருக்கும், அந்த ஆளோட அமைப்பை சொல்லி அவன் இவனை கூட்டிட்டு போகிறதுக்காக பின்னாடியே வந்துட்டு இருக்கான். நேற்று நைட்டு கூட விட்டுருந்தா இவனை வந்து அப்படியே கூட்டிட்டு போய் அவன் வசம் பண்ணி கொண்டிருப்பான் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா ஆவேசமா சொல்லிட்டு ஒரு இடத்த சொல்றாங்க. எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா, அந்த காட்டுக்குள்ள உள்ள அந்த பெரிய மரம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த இடத்துட்ட இருக்க அதே ஆன்மா தாங்க. அப்படி சொன்னதுமே அந்த ஊருக்காரங்களே கொஞ்சம் நடுங்கி போயிட்டாங்க. அது ஏன் அப்படி நடுங்குறாங்கன்றது தெரியவே இல்லை. ரொம்ப காலமாவே அந்த மரத்து பக்கம் யாரும் போகாமலே தான் இருந்திருக்காங்க. இவங்க போனதும் அந்த ஆன்மா இவங்க பின்னாடியே வந்துருச்சு அப்படின்னு இந்த விஷயத்தையும் சாமி ஆடுற அதே அம்மாவே சொல்லியிருக்காங்க. சொன்ன பிறகு இனிமேல் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை, நீ இந்த திருநீரை மட்டும் இந்த ஊரை விட்டு போற வரைக்கும் கண்டிப்பா வச்சுக்கோ, அதுக்கப்புறம் நீ வச்சாலும் பரவாயில்ல வைக்கலனாலும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல இந்த செல்வாவை என்ன பண்றாருன்னா, அன்னையில இருந்து அந்த திருநீரை அவங்களோட கிராமத்துல அந்த திருவிழா பார்க்க வந்தாங்க இல்லையா, அந்த திருவிழா முடிகிற வரைக்குமே அதே கிராமத்துல தான் இருக்கவும் சொல்லியிருக்கு. அங்க சாமி ஆடுனா அதே அம்மா சொல்லிட்டு தான் அப்படியே அந்த சாமி வந்து மலை ஏறி போயிடுச்சுங்க. அப்படியே அந்த அம்மாவும் மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. இந்த செல்வா அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் நல்லா எந்திரிச்சு உட்காரவே ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ இங்க நடந்த எல்லா விஷயமுமே இந்த 4 பேத்துக்கும் தெரியும் இல்லையா. அப்படியே அவங்க அப்பா அம்மா கேட்கும்போது இந்த 4 விஷயத்தையுமே சொல்லிடுறாங்க. பயங்கரமா திட்டு அடி கூட விழுந்துருச்சுங்க இந்த சரண் அப்படின்றவருக்கு. அதுக்கப்புறமா இந்த திருவிழா முடிகிற வரைக்கும் இனிமே நீ எங்கேயுமே நகரக்கூடாது, வீட்டை விட்டு எங்கேயும் போகக்கூடாதுன்னு கண்டிப்பா சொல்லியிருக்காங்க. அதன் பிறகு இந்த 4 பேரும் அந்த ஃபெஸ்டிவல்ல மட்டும்தாங்க கவனம் செலுத்தியிருக்காங்க. அந்த மாதிரி சரக்கு அடிக்கிறதுக்கு மற்ற விஷயம் எதுவுமே அவங்க நினைச்சு கூட பார்க்கல. அந்த திருவிழால மட்டும்தான் அவங்க கவனமா இருந்திருக்காங்க. அப்படியே திருவிழாலாம் முடிஞ்சிருச்சுங்க. அதன் பிறகு அந்த 3 ஃப்ரெண்ட்ஸும் அவங்களோட ஊருக்கு போயிட்டாங்க. அதுக்கப்புறமும் கூட இந்த 4 பேரும் ஒன்னா சந்திச்சா கூட இந்த ட்ரிங்க் பண்ற பழக்கத்தை வச்சுக்கவே இல்லைங்க. ரொம்பவே இவங்களுக்கு தெரிஞ்ச இடமா இருக்கணும். அப்படின்னா மட்டும்தான் அந்த இடத்துல ஏதோ ஒரு நாளைக்கு, வருஷத்துல ஒரு நாளைக்கு 4 பேரும் கூடுறாங்க இல்லையா, அந்த டைம்ல அதுவும் இவங்களுக்கு தெரிஞ்ச பரிச்சயமான இடத்துல மட்டும்தான் உட்காந்து சரக்கு அடிக்கிறத வழக்கமா வச்சுட்டு இருக்கிறதா இந்த சம்பவத்தை சொல்லி முடிச்சிருக்காங்க இந்த சரண் அப்படின்றவங்க. அந்த இடத்துல அங்க நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ஆன்மா இருக்குன்னு. ஆனா நாங்க கேட்காம போனது எங்களோட தப்பு தான், அதுக்கான தண்டனையா எங்களுக்கு இந்த ஆன்மாவால தொல்லை வந்தது அப்படின்னு நாங்க நினைச்சிட்டு இன்னமுமே அந்த ஃபாரஸ்ட் பக்கம் போறதே கிடையாது சிஸ்டர். சென்னையில இருந்து இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் என் வீட்டுக்கு வந்தா கூட அந்த ஃபாரஸ்ட்டுக்கு போலாமா, அந்த மரத்துக்கிட்ட போலாமான்னு கேட்டா கூட இப்பவுமே வேண்டாம் அப்படின்னு அலறதா செய்யறாங்க. இதுதான் சிஸ்டர் என் ஃப்ரெண்டுக்கு வந்து 2012ஆம் காலகட்டத்தில் நடந்த ஒரு திகிலான அமானுஷ சம்பவம் சிஸ்டர் அப்படின்னு சொல்லி இந்த சம்பவத்தை சரண் அப்படின்றவங்க சொல்லி முடிச்சிருக்காங்க. இந்த சம்பவத்துல இருந்து நம்ம ஒரு முக்கியமான விஷயத்த கவனிக்கணும். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பெரியவங்க ஊர்க்காரங்களா ஏதாவது ஒரு விஷயத்த, அது ஒரு பயங்கரமான அமானுஷ சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு சொன்னா அதை நம்ம வந்து ஆராய்ச்சி பண்ணாம அதை அப்படியே மேலோட்டமா விட்டுட்டு போறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்றது இந்த சம்பவத்துல இருந்து தெரிஞ்சுக்கலாம். ஏன்னு பாத்தீங்கன்னா, அவங்க கிராமத்துல ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க அந்த பெரிய மரத்து பக்கம் போகக்கூடாது அப்படின்னு. இவங்க அவங்களோட வீம்புக்காக அங்க போயிட்டு சரக்கு அடிச்சது மட்டும் இல்லாம வான்னு அந்த ஆன்மாவை கோபப்படுத்தினதுனாலதான் இவ்வளவும் அவங்களுக்கு நடந்திருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பக்கத்துல ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி விட்டுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட வாழ்க்கையிலயோ அல்லது உங்க ரிலேட்டிவ் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது ஒரு அமானுஷமான திகிலான சம்பவங்கள் நடந்திருக்கு அப்படின்னா அதை நம்மளோட சேனல்ல வீடியோவா அப்லோட் பண்ணணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு டைப் பண்ணியோ அல்லது வாய்ஸ் மெசேஜா கூட அனுப்பிக்கலாம். அந்த சம்பவத்தை நம்மளோட சேனல்ல வீடியோவா அப்லோட் பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் ஒரு திகிலான ஹாரரான ரியல் லைஃப் கோஸ்ட் இன்சிடென்ட்டோட அடுத்த எபிசோட்ல சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சினோ ஸ்டோரிஸில் நான். டாடா பாய்.